பார்க்கிறோம். பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமாக இருக்கிறார். மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமாக இருக்கிறார். மாரடைப்பால் மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஆஷா போஸ்லே காலமாக இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, 92 வயதில் ஆஷா போஸ்லே காலமாக இருக்கிறார். கூடுதல் தகவல் என்ன? பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே தற்பொழுது மாரடைப்பின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அவருடைய குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலிவுட் சினிமா மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகளில் நூற்றுக்கும் அதிகமான பாடல்களை பாடி பிரபலமானவர். அவர் முக்கியமாக பார்க்கப்படுகிறது கின்னஸ் சாதனை விருதும், அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது, கிராமி விருதுக்கான பரிந்துரை உள்ளிட்ட பல்வேறு விருதுகளுடைய பட்டியலில் ஆஷா போஸ்லேனுடைய பெயரும் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழிலும் பல்வேறு பாடல்களை அவர் கடந்த 1987 ஆண்டு முதல் செண்பகமே பாடல் மூலமாக அறிமுகமாகி பல்வேறு பாடல்களை தமிழிலும் அவர் பாடியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பனிவிழும் மழையில், ஓ பட்டர்ஃப்ளை உள்ளிட்ட பல்வேறு பாடல்கள் ஆஷா போஸ்லேனுடைய குரலில் வெளியாகி பிரபலமடைந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சந்திரமுகியில் கொஞ்ச நேரம், ஹேராம் படத்தினுடைய நீ பார்த்த பார்வை, இருவருடைய வெண்ணிலா பாடல்கள் என அவருடைய பாடல்கள் தமிழிலும் பலத்த ஒரு வரவேற்பை ரசிகர்கள் மத்தியில் பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தெலுங்கு, கன்னடா, மலையாளம், குஜராத்தி, ஒடியா, பஞ்சாபி என பல்வேறு மொழிகளில் 1000க்கும் அதிகமான பாடல்களை ஆஷா போஸ்லே பாடியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அசாமீஸ், போஜ்புரி, நேபாள் உள்ளிட்ட மொழிகளிலுமே அவர் பாடியுள்ளார். இது நேற்று முன்தினம் அவர் உடல்நலக்குறைவின் காரணமாக அவர் மருத்துவமனையில் மகாராஷ்டிராவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கான ஒரு தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாக நேற்று அவருடைய குடும்பத்தினர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கிறது. ஹிந்தி சினிமாவில் தொடங்கி இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகளிலும் சிறந்த பாடகியாக வலம் வந்தவர் ஆஷா போஸ்லே என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2000 ஆண்டில் தாதா சாஹேப் பால்கே அவார்டுடைய அந்த விருதும் அவருக்கான ஒரு சிறப்பு பணியாற்றமைக்காக, வாழ்நாள் சாதனையாளருக்கான பணியாற்றமைக்காக இந்திய அரசாங்கத்துடைய தாதா சாஹேப் பால்கே விருதானது அவருக்கு வழங்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு இசையமைப்பாளர் திரு தீனா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 தசாப்தங்களுக்கு மேலாக கலைத்துறையில பின்னணி பாடகிங்கிற ஒரு துறையில தனக்கென ஒரு கோலோச்சி இருக்கக்கூடிய நபர் ஆஷா போஸ்லே காலமாக இருக்கிறார். உங்களுக்கு அவருடனான நினைவு எப்படி? இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அதாவது அவங்களுடைய குரல் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஃபோக் சாங்ல நிறைய பாடல்கள் இருக்குங்க. அவங்க குரல் நமக்காக தமிழ் படங்கள் பாடி கொடுத்தது. அதே போல ஹிந்தி படங்களுக்கு அவங்க இளவரசி மாதிரி இருந்து எல்லா விதமான ஜோனர்லயும் பாடினவங்க. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஒரு சிறந்த பெண் பாடகி, அது மட்டும் இல்ல பல விருதுகளை பெற்ற ஒரு அனுபவமிக்க பாடகி நம்மை விட்டு பிரிந்தது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நன்றி திரு தீனா, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக.